Hi guys, welcome back to another video and ரொம்ப நாள் and 1 week அப்புறம் back to the review அப்படின்னு சொல்ல முடியும். சில பர்சனல் ஒர்க் அதனால சரியா இங்கே வந்து ரிவ்யூ சொல்ல முடியல. ஸோ இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும் அண்ட் கீப் அண்ட் சப்போர்ட். அண்ட் 2008 ஒரு ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் பேசஸ் படம் தான் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ அந்த படத்தை பற்றி நம்ம எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் 2008 அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் சில வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி ஒரு 40-60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் காமிக்கிறாங்க. ஒரு ட்ரையல் ட்ராக்ல வந்து ஒரு ட்ரையல் வந்து அடிச்சு ஒரு ஸ்கூல் வேன் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரையல் ட்ராக்ல பேய்கள் நடமாடுறதா அங்கே பேசிக்கிறாங்க அப்படின்னு சில விஷயங்களை பேசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து காலேஜ் படிக்க 2 பொண்ணுங்க வராங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போன ஜூலி அப்படிங்கிற ஒரு பொண்ணு மட்டும் கண்ணுக்கு தெரியுது, வேற யாருக்கும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இவங்க ட்ரக்ஸ் எடுத்து பல பிரச்சனைகள்ல இஷ்யூ ஆயிருக்காங்க அந்த ஹீரோயினி. அதனால நீ இன்னும் ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்க, அதனாலதான் உன் கண்ணுக்கு மட்டும் அது தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் அந்த ஊர்ல ஒரு தொடர்ச்சியா கொலைகள் வந்து நடந்துட்டே இருக்கு. இதுக்கு காரணம் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போன அந்த குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு வதந்தியும் பரவிட்டு வருது. உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன அப்படிங்கிறத ஹீரோயினே கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது என்ன பின்னணி, உண்மையிலே பேய் தானா, இந்த கண்ணுக்கு தெரியல அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த காட்சிகள்ல நமக்கு சொல்ல வர்றாங்க. இந்த படத்துல பிடிச்சது பிடிக்காது அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஹாரரபிளா இல்லாம, ரொம்ப சஸ்பென்சபிளா இல்லாம, ஒரு அளவா நம்ம ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை வந்து அப்போ எடுத்திருப்பாங்க. ஏன்னா 2008 அப்படின்னா அந்த காலகட்டத்துக்கு என்ன மாதிரி தேவை பேய் படம் அப்படின்றதுக்கு மாதிரி எடுத்திருப்பாங்க. அந்த ஹீரோயினியை கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் வந்து பயங்கரமா இருக்கும். உண்மையிலேயே அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அவங்க கண்டுபிடிக்கிற காட்சிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அங்க நடக்கிற கொலைகள் எல்லாமே அங்க ஒர்க் பண்ண ஒருத்தர் தான் கொலை பண்றாரு அந்த ரயில்வே ட்ராக்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ உண்மையிலே அந்த கொலைக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரிவீல் பண்ணப்படும் பொழுது இது ஒரு கொலை படமா இல்லை சைக்கோபேத்தான ஒரு படமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் மார்க் வந்து அந்த இடத்துல நமக்கு வரதான் செய்யுது. அண்ட் அடல்ட் கண்டென்ட் இந்த படத்துல இருக்கு. நமக்கு ஒரு சில காட்சிகள் நியூடலான காட்சிகள் இருக்கு அப்படின்றபடியா நீங்க ஃபேமிலிஸோட நீங்க ட்ரை பண்ண முடியாது இந்த படம் அப்படின்றது வருத்தமான நியூஸ். இந்த படம் வந்து தமிழ் டபுள் அவைலபிளா உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு தமிழ் டபுள் அவைலபிளா இல்லை அப்படின்னா நம்மளோட MSK ரிவ்யூ அப்படிங்கிற டெலிகிராம்ல போய் நீங்க செக் பண்ணீங்கன்னா நான் சொல்ற படங்கள் எல்லாமே நாங்க ஸ்ட்ரைட்டாவே நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்க எந்த லிங்குக்குள்ளே போக தேவையில்ல, ஸ்ட்ரைட்டா போய் டவுன்லோட் பண்ணி இந்த படத்தை நீங்க பாத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்துல எனக்கு பிடிச்சது அப்படின்னும் பொழுது அந்த பேய் எப்பவுமே நீங்க ஹாரர் மூவில நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேய் வந்து எண்ட் ஆகாது, திரும்ப வர்ற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்தோட செகண்ட் பார்ட் வரும் அப்படின்னு மாதிரி அந்த காலத்துல முடிச்சிருந்தாங்க. மேபி வந்திருக்கா வரல அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோயினி, எனக்கு ஹீரோயினியோட ஆக்டிங் பிடிச்சிருக்கும். ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு டீனேஜ் பொண்ணு அப்படின் போது அவளுக்கு பல எமோஷனல் வந்து எக்ஸ்போஸ் பண்றது வந்து கொஞ்சம் புதுசா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். அந்த 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 எமோஷன்ஸ் பார்ட்ஸ் எல்லாமே வந்து அண்ட் சூப்பரா அவங்க வந்து வெளியில எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் வந்து நான் ட்ரக்ஸ் குடிக்கிறது இல்லை, நான் வந்து உண்மையா தான் அந்த பொண்ணு என் கண்ணுக்கு தெரியுதா அப்படிங்கிற அவங்க சொல்லி புலம்புற காட்சி ஆகட்டும், போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவங்க சொல்லி அவங்க கதற சீன்ஸ் ஆகட்டும், பெற்றவங்களே என்னை நம்பல, நான் இன்னும் ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வேதனையில அழுது சண்டை போடுற காட்சி அப்படின்னு பல காட்சிகளை எமோஷனலா சில இடங்கள்ல நம்மள கனெக்ட் பண்ண வைக்கிறாங்க. அந்த காட்சி எல்லாமே படத்துல ரொம்ப டச்சபிளா இருக்கு அப்படின்றத உண்மை. அண்ட் ஓவராலா படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு சுமாரான ஆக்டிங் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹீரோயினியை தவிர. அண்ட் கொலைகள் நடக்கிற காட்சிகள் எல்லாமே கொஞ்சம் ப்ரூட்டலா இருக்கும் அப்படின்னபடியா கொஞ்சம் நீங்க இதை ஒரு 16+ இருந்தா மட்டும் இந்த படத்தை நீங்க பாருங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோளா இருக்கும். அண்ட் இந்த படம் வந்து தமிழ் டபுள் அவைலபிளா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு 1.5 hours இந்த படம் வந்து ரன் ஆகுது. நீங்க பாக்குற அந்த டைமுக்கு ஒர்த்தா தான் அந்த படம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, தேங்க்யூ, பாய் பாய்.